அடுக்கடுக்கா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலே மாட்ட போறாங்க. இதில என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணிக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து ஒரு குழந்தையும் இருக்கு. இது மனோஜுக்கு சீக்கிரத்திலே தெரிய போது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சுஜி வந்து ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ டைமிங் அவங்கவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம ரவிட்ட. உடனே அது ஒருத்தவங்களுடைய அவங்களுக்கு அவங்க டியூட்டிய பொறுத்து, அதுக்கு தகுந்தாப்புல அவங்க கணவரும், மனைவியும் எவ்வளோ நேரம் இருக்க முடியும், அதுக்கு அவங்க வேலைய பொறுத்து அப்படின்னு நம்ம ரவி சொல்றாரு. நானும் நீனும் மட்டும் தான் ரொம்ப டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க நம்ம சுஜி. உடனே அதுக்கு என்ன செய்ய முடியும்? உன் வேலை அப்படி இருக்கு, என் வேலை அப்படி இருக்கு அப்படின்றாங்க. உடனே வா நம்ம எல்லாரும் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வெளிய வந்து கூப்பிட்றாங்க. மீனா இங்க வாங்க, ரோகிணி இங்க வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க முத்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க டெய்லி நானும் அவங்க இப்படி இப்படிமா டைம் பார்த்தா ஒரு 7, 8, 9 மணி நேரம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் டைமிங் கிடைக்குது. நாங்கள் வீட்லேயும் அவங்க மதியம் சாப்பிட வரும்போது லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தா இவ்வளோ டைமிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. மனோஜ் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் ரோகிணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நானும் மனோஜையும் மேக்ஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8:00லேருந்து 10:00 வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரம் ஸ்டோர் ரூமுக்கு மனோஜ் இல்லை ஒத்தையில் தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அங்கேயும் போயிடுவேன். பார்லர் எனக்கு டியூட்டி முடிஞ்சோடனே எனக்கு அங்கே ஃப்ரீயாக இருக்க டைமிங்கில் அங்கே போய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இங்கே பார்த்தீங்கன்னா ரவியும் நானும் மட்டும்தான் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு இப்போதைக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா டைம் கிடைக்கணும்னா இப்போ நாங்கள் எல்லாருமே மலேசியா கிளம்புறோம்ல, நீங்களே எங்கள் கூட சேர்ந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு நம்ம சுஜியும் ரவியும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க ரோகிணிக்கு பயங்கரமாக குண்டை தூக்கி போடுது. உடனே இதை எப்படியாவது மலேசியா போகிறத இந்த பிளானிங்கை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு பிளான் போட்டு நம்ம திவ்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. திவ்யா, நீ எப்படியாவது இந்த மணியை வர சொல்லி எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நடித்து அவங்க எனக்கு வந்து இந்த இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் முடிவாக எனக்கு செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம திவ்யாட்ட சொல்கிறாங்க. சரி நான் வர சொல்கிறேன், எதுனாலும் நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மணியும் வராரு. வந்துட்டு என்னம்மா நானா இந்த பொண்ணா எனக்கு நடிக்கணும்லாம் இல்லைம்மா, எனக்கு எந்த நீங்கள் பணம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நான் நடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இல்லை இந்த ஒரு தடவை உங்கள் காலில் நானா விழுறேன், இந்த ஒரு முறை மட்டும் நடிங்க, நீங்கள் நடித்தா தான் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லாட்டினா என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், என் வாழ்க்கையே மூளை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நான் அந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ரோகிணி அழாத குறைக்கு அந்த மணிகிட்ட சொல்கிறாங்க. உடனே மணியும் சரி உனக்காண்டி இந்த இதுதான் லாஸ்ட்டாக நான் நடிக்கிறேன், இதே மாதிரி அடுத்த முறைலாம் நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டேன்னு மணியும் சொல்லியிருந்தாரு. உடனே மணியும் வராரு, வந்து நடிக்கிறதும் செய்தார். உடனே முத்துக்கு பயங்கரமாக ஒரு சந்தேகம் வருது. இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு. இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. உடனே முத்து சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம், எப்படியாவது இவர் வந்து எங்கனையாவது வச்சா சந்திச்சிடலாமே அப்படின்னு முத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மணி சொல்கிறாரு, ஐயா உனக்கு பார்த்தோன்னா நாங்கள் எவ்வளோ ஐயாவுக்கு செஞ்சோம் உதவி, நம்ம வெளியே இருந்து இப்போ மலேசியாவில் அவங்க ஜெயிலே இறந்துட்டாங்க, அவங்கள வெளியே இருந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு வெளியே உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஷாக் ஆகி அப்படியே விழுந்ததாங்க கீழே. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் அவங்க சொந்த பந்தவங்க எல்லாரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஐயோ நான் இவ்வளோ நாளும் நான் மழையாக நம்பிக்கிட்டு இருந்தாலே ரோஹிணி, எப்படியாவது அப்பா அங்கே கூட்டு வந்துடலாமே அப்படின்னு விஜயா சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. உடனே சரி நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு நம்ம மணி சொல்கிறாரு. என்ன செய்ய, கடவுள் நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்னு மணியும் சொல்கிறாரு. மணி வாயிலையும் பொய்யா இருக்குது, இந்த ரோகிணி சொன்ன மாதிரியே நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ரோகிணி மனசில் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா இது உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு விஷயத்தில் லைட்டாக யோசிக்கிறாங்க. இந்த ரோகிணி ஏற்கனவே நம்மகிட்ட சில விஷயத்த மறைச்சிருக்கா, இதையும் மறைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ரோகிணிக்கு கொஞ்சம் சந்தேகமும் இருக்குது. அதுக்கடுத்து முத்து முழுக்க நம்பவே இல்லை. ஏன்னா இவர் இங்கே இருந்து தான் இந்த பார்லம்மா கூட்டு வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியுது லைட்டாக அப்படின்னு மீனாட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க இவரையே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இவருடைய வாய்ஸை எங்கேயோ நின்று நான் கேட்டிருக்கேன், ஏதோ நான் பூக்கடையில் எங்கேயோ நான் வேங்கும் போது இவர் எங்கேயோ வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க மீனா. உடனே ஆமாம் மீனா நானும் இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன்
ஆனால் இந்த மர்மம் சீக்கிரத்திலே எங்கேயாவது இவர் இங்கே உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். என் நண்பர்கள் டிரைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்க மூலியமா எப்படியாவது இவர் யார் என்ன ஏதுன்னு விசாரித்தோம்னா நம்ம தண்டவாளம் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்லி முடிக்கிறாரு. இந்த சைடில் ரோகிணி ஐயோ அப்பா அப்படின்னு நினச்சி அழுது அப்படி உட்காந்துருக்காங்க. மனோஜ் உடனே கேட்குறார், ரோகிணி அழாத, நடந்து போச்சு, இம்மளை நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு வாரமாக நம்ம ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மன சங்கடத்திலே இருக்காங்க. சாப்பிட மாட்டுக்காங்க, வைக்க மாட்டுக்காங்க, அப்படி இருக்கிறாங்க. விஜயா ஏம்மா நடந்து போச்சு, இப்போ நடக்கிறத மட்டும் பார்ப்போம்மா அப்படின்னு விஜயாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஏம்மா சாப்பிடாம இருக்காத, உடம்பு ரொம்ப போயிடும், வேலையை பாரு. சரி உங்கள் அப்பா இருந்தால் நல்லது தான் செஞ்சுருப்பாரு. இப்போ நம்ம போகணும்னு எல்லாரும் நினச்சோம், இம்மளை எங்கே போக, இம்மளை உங்கள் அப்பா அங்கே இருக்க போய் தான் அங்கே போகணுன்னு என்ன தோணுச்சு, போய் பார்க்கணுன்னு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இம்மளை அங்கே போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம போட்ட பிளான் கரெக்டாக நடந்துடுச்சு அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இந்த சைடில் முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பார்லம்மா எவ்வளோ விஷயத்த பொய்யை தான் சொல்லியிருக்கு, இதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கு நம்ம சிட்டிக்கு கால் பண்ணுறாரு. நான் போலீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அவங்க கோயிலேருந்து எடுத்துகிட்டு போன குட்டச்சியை வச்சு அவங்க ஃபோட்டோவை நான் வாங்கி அவன் இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிச்சி அவன்கிட்டையும் பணத்தையும் பிடுங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க நம்ம சிட்டி. சொன்னோன்னே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நாளைக்கு உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கே சிட்டியை போய் பார்க்குறாங்க. அவங்க 30 லட்ச ரூபா, அவங்களில் 5 லட்ச ரூபா காலி பண்ணிட்டாங்க, 25 லட்ச ரூபா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 5 லட்ச ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க, 20 லட்ச ரூபா என்கிட்ட தாங்க அப்படின்னு ரோகிணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு ஆண்டிகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ரோகிணி அவங்க அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டாங்க. இதை ஏன் மனோஜ்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு ரோகிணி வெளிப்படுத்தாமல் அப்படி மறைமுகமாக வச்சுக்கிட்டாங்க. இது லாஸ்ட்டில் போலீஸும் அங்கே விசாரித்து கண்டுபிடிச்சி அவனை தூக்கும் போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல, உடனே யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்குமோ அது சிட்டி தான் வாங்கியிருக்கான்னு தெரிய, அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ரோகிணி கிட்ட வந்துடுது அந்த விஷயம். பலபடி வீட்டில் போலீஸ் எல்லாரும் தடன்னு வந்துடுதாங்க.